கொடுத்திருக்கிறாய், இந்த மாதிரியான ஒரு வல்லமை என்ன செய்யறாத, வேற யாருக்கும் கொடுத்துறாதேன்னு சொல்லி யார துவா செய்யறா? சுலைமான் நபி துவாவும் செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் அவருக்குத்தான் இந்த ஆற்றலை, இந்த சக்தியை, சிறப்பை கொடுத்து இருந்தான், வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் கொடுக்காது என்று ஒரு துவாவும் செய்து விட்டார். அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்து விட்டான் என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் சுபஹ் தொழுத பிறகு சுலைமான் நபி செஞ்ச துவா யாருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டார்ல, அதனுடைய நம்பர் வந்து 38 35. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட சொல்றாங்க, நேற்று இரவு இஃப்ரீத், அந்த இஃப்ரீத் இருக்குல்ல, அந்த இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு என்னிடத்தில் ரொம்ப சேட்டை பண்ணியது, என்னுடைய தொழுகையெல்லாம் கெடுக்க பார்த்தது, அதை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் எனக்கு தந்தான். கிட்ட வர பிடிக்கிற அளவுக்கு அந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னு வந்துருச்சு. நான் அதை பிடிச்சி தூண்ல கட்டி காலையில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம், மதீனாவுள்ள எல்லா மக்களும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் நினைக்கும் பொழுது என் சகோதரர் சுலைமான் செய்த துவா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன துவா? யாரெல்லாம் எனக்கு கொடுத்த இந்த ஆட்சியில யாருக்கு கொடுக்கான்னு கேட்டுட்டாரு. அப்ப இதை நம்ம அவருடைய துவாவுல இது அடங்குன்னு அர்த்தமாகுதா இல்லையா? அவர் கேட்ட துவாவில் இது அடங்குது, அதனால நான் விட்டுட்டேன். சுலைமான் நபி ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க, அந்த துவா செஞ்சிருக்கும் பொழுது நம்ம அந்த சின்ன கட்டுப்படுத்தல் என்பது அது தகாது, அது கூடாது என்பதற்காக நான் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 461 ஹதீஸில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வைத்து பார்த்தா என்ன தெரிகிறது? ஜின்கள் ஆற்றலில் நம்மை மிஞ்சியது, அதை மனுஷன் கட்டுப்படுத்த இயலாது. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து உத்தரவு போட்டு கட்டுப்படுத்தினான். அவர் வேற யாருக்கும் அதை கொடுக்காதுன்னு துவாவும் செஞ்சு விட்டாரு. அந்த துவாவுக்கு இதுதான் அர்த்தம் ரசூலுல்லாஹ் வழக்கம் சொல்லிவிட்டாங்க. இல்லைன்னா நானே பிடிச்சி கட்டி காட்டிருப்பேன் உங்களுக்கு, ஜின்ன பிடிச்சி கட்டி போட்டு இந்த பாரு இதான் ஜின்னு என்று நான் உங்களுக்கு காட்டி இருப்பேன். சுலைமான் நபி துவா செஞ்சதுனால அது சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாரும் இந்த ஜின்னை தன் கையில கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது என்பது இஸ்லாத்தில் இல்லை. அது இறைவன் கொடுக்கவில்லை, அது சுலைமான் நபியோடு முடிந்து விட்டது. அது அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததுனாலதான் கட்டுப்படுச்சே தவிர அவனுடைய தன்மை கட்டுப்படுவது அல்ல. அவனுடைய தன்மை வந்து மனுஷனுக்கு அடங்கி நடப்பது அல்ல. இவ்வளவு தெளிவா இருக்கும் போது ஜின்னை கட்டுப்படுத்தி என்ன செய்யறாரு இவரு, வந்து சூனியம் பண்றாரு. அது பொய், அது அப்படி அவங்க சொல்லவே இல்லை. இவங்க ஏமாத்துறதா சொல்றது. அந்த ஜின்னுங்கிற நம்பாதவன்லாம் சூனியம் செய்யலாம். இந்துக்கள் செய்யறான் ஜின்னு என்ன தெரியுமா? இல்ல இந்துக்கள் முஸ்லீம் ஜின்ன நம்புறோம், இந்துக்கள்ல உள்ளவன இந்த மாதிரி நாங்க சூனியம் வைக்கிறோம் ஏவல் வைக்கிறோம் சொல்றான். அவனுக்கு ஜின்ன என்ன தெரியுமா? அப்ப சூனியம் என்பது அவன் ஏதோ மந்திரத்தை வச்சு செய்யறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர இவங்க சொல்ற வார்த்தை யாரும் சொல்லல. இவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அது ஜின்ன வச்சு செய்வார்கள். அப்ப ஜின்னு அவனுக்கு தெரியாதா, அதை கூட செய்ய முடியும், அதை வந்து சிந்திக்கணும். அது போக ஜின்ன வச்சு செய்யறதா இருந்தா அதுக்கு எதுக்கு முடி, அதுக்கு எதுக்கு காலடி மண்ணு, அதுக்கு சட்டை எதுக்கு, அதுக்கு பேரிச்ச மட்டை, அவர் ஒரு ஆர்டர் போட்டு செஞ்சுட்டு போகுது. அப்ப இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்கிறான். அவனே இப்படி சொல்லல, சூனியம் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறவன் சொல்லாத ஒன்றை இவர்கள் புதுசா சொல்றாங்க. சூனியம் என்ன தெரியுமா? ஜின்களை கையில் வைத்துக் கொண்டு அதை வச்சுக்கிட்டு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. இன்னொன்னு கவனிக்கணும், ஜின்னு மனுஷன் கையில இருந்தா அவன் இந்த மந்திர வேலையை செய்வான். நான் கேட்கிறேன், ஜின்னு என் கையில எடுத்துட்டு வைங்க, நான் என்ன செய்வேன்? போய் ரிசர்வ் பேங்க்ல இருந்து அடிக்குவான். அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்ததுனால எல்லாம் வந்துருமா இல்லையா? கோடார் தங்க வயலில் உள்ள 50 தங்கத்தை கொண்டு வா, நான் அள்ளி கொடுப்பேனுங்க. நான் எதுக்கு 1000 ரூபாய்க்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்ப ஜின்னு வச்சிருக்கிறது பொய்யின் வளர்ந்தா, ஜின்ன வச்சிருந்தான்னு சொன்னா அவளை பார்த்து வேலை நடக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி உள்ள விழுந்துருச்சு. ஜின்னு என்ன செய்யணும்? 2 நிமிஷம் போதும், புட்டு புட்டு பட்டு தூக்கிட்டு வந்து யாரும் செத்து போயிருக்க மாட்டான். நசுங்கி செத்தவனை தவிர மூச்சு திணறி செத்தவன் யாருக்கு ஆக மாட்டான். ஜின்னு மட்டும் நம்மள இருக்குமே. ஆனால் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு உத்தரவு அம்பி செஞ்சிருக்கும். அது அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு தானே. அப்ப இந்த ஜின்னு வச்சுக்கிறவன் எவனாச்சும் செஞ்சானா? சரி, முஸ்லீம்ல எவ்வளவு பேர் இருக்கிறான், நான் தான் ஜின்ன வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜின்ன வச்சுதான் சூனியம் பண்றேன். முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பாதிப்பு குஜராத்ல வந்துச்சா இல்லையா? சின்ன ஏவிட வேண்டிய 2 ஜின் அனுப்ப வேண்டியானே. 2 ஜின் அனுப்புனா குஜராத்ல ஏற்பட்டிருக்குமா? 2 ஜின்னு டோட்டலா கவுத்தி விட்டு வந்துருமே. அது செஞ்சிடும். அது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி அமெரிக்காவை போய் ஈராக்ல குண்டு போட்டு அழிச்சான், அப்பாவி மக்கள்லாம் கொன்றான். அவன் ஜாதி சுத்திட்டு வர சொல்ல வேண்டியானே. ஜின்னை ஏறி விட்டு முஸ்லீம் பேர் முஸ்லீம்களா தான் ஏமாத்துறான். ஆனா ஜின்னு ஒன்று இருக்கு, நெசமாக இருக்குமே. ஆனால் இப்பெல்லாம் செஞ்சு ஜின்னு செஞ்ச வேலை நீ செஞ்சியா? இல்ல. அப்ப என்ன செய்யற? ஜின்னு இருக்குன்னு சொல்லி 11 ரூபா கொடுங்க, 101 ரூபா கொடுங்க, அதுவே காத்துக்கு இல்லை. நம்மகிட்ட 101 ரூபாய் 11 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? இவன் ஒண்ணுமே கிடையாது, சும்மா நம்மளுடைய அறியாமை பயன்படுத்தி ஏமாத்துறான்னு கருதே இல்லையா? அப்ப நடைமுறையை சிந்திச்சு பார்த்தால் கூட
அப்படி ஜின்ன வசப்படுத்தி வைக்கிறவன் என்ன அது வேண்டியில்லை, நீங்க அவன்கிட்ட போங்க. இப்ப நான் உன்னை அடிப்பேன், நீ திருப்பி அடி கூட ஒரு ஜின்னு தான் அடிக்கணும். என்ன செய்யணும், அவன்கிட்ட போய் என்ன கேட்கணும், நீ ஜின்னு வச்சுக்கிறீங்களா, நான் இப்ப உன்னை அடிக்க போறப்பா, சின்ன பெரிய சோதனை வேணாம், நீ சிம்மாசனம் தூக்கிட்டு வர வேண்டியது இல்லை, நான் உன்னை அடிப்பேன். அடிக்கும் போது நீ கையை கட்டிக்கிட்டு இருக்கானே உன் தெருக்குல ஜின்னு, அது என்னை தடுக்கணும், அது என்னை திருப்பி அடிக்கணும். அப்படி செய்யான்னு கேட்டு பாருங்க, செய்யறான் அடிச்சிடும். அதிகமா கத்தி எடுத்து குத்த போவேன், நான் குத்துவேன், ஆனால் நீ கையை கட்டி சும்மா இருக்கணும், உன் சின்ன நான் கத்தி பிடிங்க என்னைய குத்திடணும். அப்படி கேட்டு பாருங்க, மாட்டேன்றான். அப்ப என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அவன் ஒரு வயல் வச்சிருக்கான்னு வைக்க, ஒரு விவசாயம் பண்றான், அவன் விவசாயத்தை கூலிலாம் டிராக்டர்லாம் அவனுக்கு தேவையா, ஜின்ன விட்டு 1000 ஏக்கரை உழுதுட்டு வந்துருது, வேலை முடிஞ்சு வச்சு அறுக்க வேண்டி இருக்குது. இந்த எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்தா ஒரு செகண்ட் வச்சிருமா இல்லையா, அப்படிலாம் செஞ்சு காட்டிருக்கான். ஜின்ன வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியவன் சில்லறை வேலை பார்த்து பாக்குறானது, பெரிய வேலை ஜின்னு வேலையை பாக்குறானவன், மனுஷன் செய்யற வேலையை பாக்குறான், அவன் ஜின்னு செய்யற வேலையை பாக்கணும்னு நடக்குதா இல்லையா. யதார்த்தமா பார்த்தாலும் தெரியுது, ஜின்னைலாம் அப்படிலாம் கட்டுப்படுது. ஜின்னு படைப்பு நம்ம நம்பணும், ஈமான் சம்பந்தப்பட்டது, மறைவானது. இன்னும் சொல்ல போனா அல்ல என்ன சொல்றான், ஜின்களை சொல்லும் பொழுது அதை நம்ம பார்க்க இல்லாத, அது முக்கியமான பயன். பார்த்தாதான் கட்டுப்படுத்த முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி போட்டு காட்டலாம் நினைச்சாங்க, ஆனால் சுலைமான் நபி துஆ செஞ்சது அடங்கிருச்சுன்னு விட்டுட்டாங்க. அப்ப பார்க்க முடியாது என்பது அது அடங்குது, ஜின்களை நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து உங்கள் பெற்றோரை ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றினால அந்த மாதிரி உங்களை குழப்பிவிட வேண்டாம் என்று சொல்லிட்டு, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அந்த ஷைத்தானும் அவனுடைய இனத்தாரும், இனத்தாரும் ஜின்னு அந்த இனத்தை சேர்ந்தவன். அப்ப ஷைத்தானும் அவனுடைய இனத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில். நம்மளை இப்ப ஜின்னு பார்த்துட்டு இருக்கு, நாம் அதை பார்க்கல. அப்ப பார்க்கிறவன் வசப்படுத்த முடியுமா, பார்க்காத வசப்படுத்த முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எதை வசப்படுத்த முடியும்? பார்க்கிறவன் வசப்படுத்த முடியாது. பார்க்காம மறைஞ்சிருக்குன்னு வைங்க, அது எதையாவது செஞ்சா நம்ம பயந்துருவோம், வசப்படுத்த மண்டை அடிக்க மாதிரி இருக்காது. சொல்ல கேட்கறியான்னு சவுண்ட் வரும், கேட்டுவோம் இல்லையா. அவ பார்த்துக்கிட்டு இருந்தா பயம் ஏற்பட முடியாது. நம்மளை மறையிற தன்மை எல்லாம் தந்தான்னு வைங்க. இப்ப நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியால தந்து யாரும் என்னை பார்க்க முடியாதுன்னு வைங்களேன், உலகத்தை ஆட்டி படிச்சிருவோம்ல. நான் என்ன செய்வேன், பெரிய ஒபாமா கிட்ட போய் நிற்பேன், பிளைட்ல என்னன்னு பார்க்க மாட்டாங்க, அமெரிக்காவில் சோதனை கூட என்ன பண்ண முடியாது, தெரிய மாட்டேன், நான் பாட்டு விசா இல்லாம அமெரிக்காவில் இறங்குவேன், அங்க வெள்ள மலைக்கு போவேன், மண்டல ஓங்கி அடிப்பேன், அடிச்சா செய்வேன், பயந்துடலாம ஒரு சத்தம் ஒண்ணு கொடுப்பேன், ஒழுங்காயிரு ஈராக்கெல்லாம் திருப்பி வந்துரு, ஆறு பேர் வருவாங்க. யார் வசப்படுத்த முடியும்? யாரு மறைந்து நிற்கிறானோ அவனுக்கு வசப்படுத்துறதுக்கு சக்தி அதிகம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன மறைவ சத்தம் ஆள் அனுப்புறோம், அப்படி பேரு. அப்ப மறைந்திருக்கிறவன் நம்மளை மிரட்டி வசப்படுத்த முடியுமா? மறைவாயில் வெளிப்படையா இருக்கிறவன் மறைவா இருக்கிற மிரட்ட முடியுமா? அப்ப என்ன சொன்னாங்க, எல்லாம் உள்டா பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹும் மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத வகையில் உங்களை ஷைத்தான் ஜின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஜின்னு இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கு, ஆனா நம்ம அதை பார்க்கல. ஆனா பார்த்தா அது பாட்டுக்கு நம்மள ஒண்ணு கொள்ளாது, அது வருஷமா இருக்குது. ஜின்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, அது நம்ம சண்டைக்கு வர்றது அது பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஜின்ன வசப்படுத்துறது இருக்குமா? இருக்காது. அப்ப ஜின்ன வசப்படுத்தி செய்யறோம் என்று சொல்வார்களே, ஆனால் அது அப்பட்டமான பொய். அதை நீங்க வழங்கிக்கணும். முதல் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிடுவோம், சிஹ்ர் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு செயல் தான். அல்லாஹ்வை போல ஒரு மனிதன் செயல்படுவான் என்பது அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சிஹ்ர் நீங்க நம்பினீர்களே, ஆனால் சில மனிதர்களுக்கு அல்லாஹ்வை போல சக்தி இருக்கிறது. சில விஷயங்களுக்கு அல்லாஹ் செய்யற மாதிரி எந்த சாதனத்தையும் யூஸ் பண்ணாம அவங்க என்ன வேணாலும் செய்வார்கள். இது ஷிர்கான ஒரு விஷயம் என்று நம்ம சொல்றோம். அதுக்கு ஆதாரமாக நிறைய காரணம், அல்லாஹ்வை போல யாரும் இல்லை என்ற ஆதாரம் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதே போல இது ஷிர்க் இல்லைன்றவர்கள் என்ன எடுத்து வைக்கிறார்கள், அது எப்படி தவறு என்பதை நம்ம நினைச்சிட்டோம், அதை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இது ஒரு விஷயமாச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹ்ர் வச்சதா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் தானே, ஹதீஸ்ல என்ன இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னு அஸ்ஸம் என்கிற ஒரு யூதன் சிஹ்ர் வச்சிட்டான், அவங்க மனநோயாளி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வேதனை ஏற்பட்டது, இது 6 மாசம் இருந்தது, ரொம்ப பாதிப்பு உள்ளானார்கள் அப்படின்னு சொன்னால் அது வேற என்னென்ன விளைவை ஏற்படுத்துது? முதல்ல ஷிர்க், அது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எனக்கும் செஞ்சா ஷிர்கோட முடிஞ்சிடும். எனக்கு சிஹ்ர் வச்சான்னு நம்பினீன்னு வைங்க, அது ஷிர்க் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ர் வைத்து விட்டால் அது ஷிர்க் அல்லாத
இன்னும் பலதூரமான பல பல விஷயங்களுக்கு எதிராக நிற்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு போய் ஒருத்தன் ஒரு மனநோயாளி ஆக்கி விட்டான்னு வைங்க, மனநோயை ஆக்கினால் எப்படிப்பட்ட மனநோயை? செஞ்சதை செய்யலைங்கிறது, செய்யாத செஞ்சேங்கிறது, அது மனைவியிட்ட தாம்பத்தியம் பண்றது கூட தப்பா நினைக்கிற அளவுக்கு மனநோய் இப்படி ஆளாகிவிட்டால் அப்ப அவங்க பேசின பேச்சுகள் எல்லாம் மனநோயில பேசினதா நெசமா பேசினதா? ஹதீஸ் எல்லாம் டவுட் ஆகி போயிடும், குர்ஆன் எல்லாம் டவுட் ஆகி போயிடும். இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர்ந்து வச்சீங்கன்னா தலைவலி வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சுன்னா அது ஒரு கணக்கு. இதுல முக்கியமான பயன் என்ன வருது? செய்யாததை செய்தேன் என்றார்கள், வகி வராததை வந்தது என்றார். அது ஒரு மாதிரி இல்லையா? அல்லாஹ் சொன்னான்னு ஒரு வசனம் சொல்றாங்க, அது அல்லாஹ் சொன்னானா இந்த சிகருடைய வேலையா? சந்தேகம் வரும்ல. இந்த சிகர் செய்யப்பட்டு இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநோயாளி ஆகி இருந்தால் அவங்க எதையாவது சொன்னார்களே, ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த 6 மாசமா ஒரு மாதிரியா இருக்காரு, அதுல உளர்றாரு, அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுவது பொய், அப்படி வருமா வராதா? அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் செய்யப்பட்டது என்று நீங்க நம்பினீர்களே, ஆனால் பொதுவாக சிகர் செய்யப்பட்ட நம்பினீர்களே சிறுக்கோட போயிடுது. ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் வைத்தார் நம்பினீர்களே ஆனால் சிறுக்காகவும் போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட குர்ஆனில் அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. குர்ஆன் சுயநினைவோடு சொன்னதா, அது அந்த 6 மாசத்துல வந்த விஷயங்கள் பூரா பொய்யா போயிடுமா? இல்ல, மத்த விட்டுருங்க, 23 வருஷத்துல 22 வருஷம் சுயநினைவா இருந்தாங்க, ஒரு 6 மாசம் சுயநினைவு இல்லாம இருந்தாங்கன்னு வைங்க, செஞ்சது செய்யலண்டு. அப்ப 6 மாசம் வந்த வசனங்கள் எல்லாம் எது இல்ல? அது குர்ஆனா எப்படி இருக்க முடியும்? 6 மாசமா அவங்க தான் ஒன்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தாங்களே, இந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம அப்படி நம்பல, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல, எப்போதும் சரியா இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து வச்சான், அது நம்ம ஈமான். ஆனா சிகரை நம்பினால் என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநோய்க்கு ஆளானார்கள் 6 மாசம் என்று சொன்னால் அது குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்த, 2வது குற்றத்தை ஏற்படுத்தும். அதை விவரமாக விரிவாக இது மேலோட்டமா நீங்க சொல்லியிருக்கோம், அது எப்படி எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்கிற இந்த தலைப்பில் சூனியம் என்ற ஒன்று கிடையாது, அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடியான வித்தை, அதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்பதை தகுந்த ஆதாரங்களோடும் காரணங்களோடும், அப்படி சூனியத்தால் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று யாராவது நம்பினால் அவர்கள் அந்த சூனியக்காரனை அல்லாஹ் அளவுக்கு சக்தி பெற்றவனாக கருதுகிறார்கள், அல்லாஹ்வை போன்று செயல்படக்கூடியவனாக கருதுகிறார்கள் என்கிற ஒரு பயங்கரமான விளைவை நாம சுட்டிக்காட்டினோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக புகாரியில ஹதீஸ் வந்தாலும் அது ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டிய சில ஹதீஸ்களை எடுத்து காட்டணும் இல்லையா, அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை நம்ம நிராகரித்து விட வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் நமக்கு திருக்குர்ஆன் தான். நபிமார்கள் வாழக்கூடிய காலத்தில எல்லாம் நபிமார்களே சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க. அந்த அற்புதங்களை பார்த்துவிட்டு மக்கள் இவர் இறை தூதர் தான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்று ஆன காரணத்தினால் அவங்களுக்கு பிறகு இப்ப தூதர்லாம் வரமாட்டாங்க. தூதர்கள் வருவார்களே ஆனால் நான் இறை தூதர் என்பதற்காக சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க, அதை வச்சு நம்ம ஒரு தூதர் தான் என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இப்ப இல்லை. ஏன்? அவங்க கடைசி நபி என்று ஆகிவிட்டார்கள். அவர்கள் இறுதி தூதர் என்று சொன்னால் அப்ப நமக்கு ஒரு அற்புதம் வேணுமா இல்லையா? தூதர் எப்படி நம்புறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள், அவங்களை அல்லாஹ்வுடைய தூதரா நியமித்தான் என்பதற்கு நம்ம நம்புவதற்கு என்ன ஆதாரம் நம்ம கையில இருக்கிறது என்று பார்த்தால் திருக்குர்ஆன் தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருந்தான், எனக்கு வழங்கப்பட்ட சிறந்த அற்புதம் திருக்குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பது நிரூபிக்குமேயானால் அதை கொண்டு வந்தவர் தூதருங்கிற நிறுவனமாயிரும். செய்தி அல்லாஹ்வுடையதாக இருக்குமேயானால் செய்தியை கொண்டு வந்தவர் தூதர் தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கும் குர்ஆனே சாட்சியாக இருக்கிறது. 14